ஸோ அவங்க 1 மந்த்க்கு அப்புறம் இந்த கிரியேட்டினின் லெவல் 5.62, 13ல இருந்து 5 வித்தவுட் டயாலிசிஸ் வந்திருக்கு. யூரியா வந்து 107 வந்து வந்திருக்கு. மூணாவது பேஷண்ட்டுடைய ரிப்போர்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இவங்க வரும்போது யூரியா வந்து 237, கிரியேட்டினின் 14.8. இது வந்து ரொம்ப ஜாஸ்தி. இந்த பேஷண்ட்க்கு நாங்கே வந்து டயாலிசிஸ் சஜஸ்ட் பண்ணோம். ஆனாலும் அந்த பேஷண்ட் வந்து ரெடி இல்லை, டயாலிசிஸ் பயம் இருக்கு, இல்ல சார் நான் வந்து ரொம்ப எங்க ஃபேமிலியில வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க டயாலிசிஸ் பண்ணல. ஸோ 1 மந்த் வந்து அவங்க மெடிசன் சாப்பிட்டப்போ இந்த கிரியேட்டினின் 8.1 வந்துருச்சு. இன்னும் 14ல இருந்து 8 வரைக்கும் வந்துருச்சு. இந்த யூரியா வந்து 119 ஆயிடுச்சு. ஸோ பெரிய டிஃபரன்ஸ் 1 மந்த்லேயே கிடைச்சிருக்கு. சரி, இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் வந்து கியூர் கிடையாது, புரியுதா? ஸோ பேஷண்ட்க்கு வந்து 1 மந்த் மெடிசன்ஸ்ல டிஃபரன்சஸ் எவ்வளவு வந்திருக்கு. வித்தவுட் டயாலிசிஸ் வந்து 1 பாயிண்ட் கிரியேட்டினின் கம்மியாகிறது பெரிய விஷயம். இதே மாதிரி ஒரு கிரியேட்டினின் 22 கிரியேட்டினின், யூரியா வந்து 153 இருந்துச்சு. இவங்க 1 மந்த் மெடிசன் சாப்பிட்ட அப்புறம் வாட்ஸ்அப்ல வந்து அமிச்சாங்க ரிப்போர்ட். இந்த கிரியேட்டினின் 12.05, யூரியா 157 ஆயிடுச்சு. இன்னொரு பேஷண்ட் டாக்டர் வந்து அவங்க டயாலிசிஸ் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட்டினின் வந்து 10.11, யூரியா வந்து 122 இருந்துச்சு. ஸோ கிரியேட்டினின் வந்து 1 மந்த்க்கு அப்புறம் 5.68, யூரியா 134. ஸோ டாக்டரே வந்து யார் சஜஸ்ட் பண்ணாங்களோ டயாலிசிஸ், அவங்க வந்து டயாலிசிஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க.